11th and 12th எல்லாம் உட்கார்ந்து பேசணும். நீ 10th வரையில உன்னுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருந்தது பாரு, எவ்வளவு நேரம் படிச்ச, அதனாலதான் இந்த குறைவான மார்க். இனிமேலாவது நீ நிறைய படிக்கணும். 11th ஃபுல்லா டைம் இருந்திருக்கு அந்த குழந்தைக்கு. அதை செய்யாம 12th எக்ஸாம் எழுத வச்சு அவன் ஃபியூச்சரே போயிடும் இல்லையா? ஒரு பள்ளிக்கூடத்தை நடத்துவது என்பது ஒரு பொறுப்பான விஷயங்க. இட்ஸ் a very big responsibility. It is a social responsibility. It is a community service. தாங்க ஒரு கல்வியாளர் என்று பிரகடனப்படுத்துறதுக்காக ஒரு பள்ளிக்கூடம் அல்ல. ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கிறீங்க, அது நஷ்டமாடுது. ஒரு பிரிட்ஜ் கட்டிக்கிறீங்க, அது கீழே உழுந்துடுது. இல்ல ஒரு கட்டடம் கட்டுறீங்க, அதுல விரிசல் வந்ததுன்னா அதனால பாதிப்பு ரொம்ப பேர்களுக்கு கிடையாதுங்க. ஆனா ஒரு பள்ளிக்கூடத்தை நடத்தி அதை நடத்த தெரியாம நடத்தி நீங்க அதுல சம்பாதிக்கிறீங்கன்னா அங்கதான் பிரச்சனையே வருது. அதனாலதான் சிபிஎஸ்இ ஆகட்டும், ஸ்டேட் போர்டு ஆகட்டும், மெட்ரிகுலேஷன் ஆகட்டும், கல்வி நிறுவனங்கள் வியாபார நிறுவனங்களாக மாறக்கூடாது என்று பல நிபந்தனைகளை போடுறாங்க. அதெல்லாம் மீறி தவறுகள் நடக்குது. ஒரு குறிப்பிட்ட பிரச்சனையை பற்றி உங்களுக்கு நான் பேச போறேன். அது நீங்க உங்க குழந்தைகள் படிக்கக்கூடிய பள்ளியாக இருந்தால் ஜாக்கிரதையா இருங்க. நான் எந்த ஒரு பள்ளிக்கூடத்தை குறிப்பிட்டு பேச விரும்பல. ஆனால் எங்கிட்ட வந்த பேரண்ட் ஒரு குறிப்பிட்ட பள்ளிக்கூடத்திலிருந்து வராங்க. சென்னைக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பள்ளிக்கூடம், அது சிபிஎஸ்இ தனியார் பள்ளிக்கூடம். அந்த பள்ளிக்கூடத்திற்கு ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் உண்டு. 10th ஸ்டாண்டர்ட்ல ஒரு ஸ்டூடெண்ட்டுங்க, அவங்க ரொம்ப மார்க் வாங்கல, 300க்கும் குறையவே வாங்குறாங்க. சாதாரணமாக நான் பள்ளி நடத்தும் பொழுது சயின்ஸ் குரூப் கேட்கறாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட மார்க் இருக்கான்னு பார்ப்பேன். இல்லைன்னா அந்த குழந்தைக்கு நான் கன்வின்ஸ் பண்ணுவேன். தம்பி, உனக்கு மேத்ஸ்ல வீக், நீ பிசிக்ஸ்ல வீக், கெமிஸ்ட்ரியில வீக், அதனால சயின்ஸ் குரூப் எடுக்காதீங்கன்னு அவங்களை கன்வின்ஸ் பண்ணுவேன். அவங்கள கன்வின்ஸ் ஆவாங்க. ஆனால் இந்த குறிப்பிட்ட கேஸ்ல என்ன ஆயிருக்குன்னா, அந்த குழந்தை ப்ரீ கேஜில இருந்து 10th வரைக்கும் படிச்சிருக்காரு அந்த சிபிஎஸ்இ ஸ்கூல்ல. 7ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் வரை நிறைய மார்க் வாங்கியிருக்காரு. ஆனால் 9, 10ல அந்த பள்ளிக்கூடத்துல மூத்த டீச்சர்கள் விட்டு போயிட்டாங்க. இன்டிசிப்ளின் அதிகமாயிடுச்சு, ஒபீடியன்ஸ் இல்ல. அந்த ஸ்டூடெண்ட் 300க்கும் கீழே மார்க் வாங்குறாரு. என்ன செஞ்சிருக்கணும்? அந்த குழந்தைய அட்லீஸ்ட் ஒரு 350, 370 மார்க் வாங்க வச்சிருக்கணுமா இல்லையா அந்த பள்ளி நிர்வாகம்? உடனே அந்த ஸ்டூடெண்ட என்ன ஆக விரும்புறேன் சார், நான் கம்ப்யூட்டர் இன்ஜினியர் ஆக விரும்புறேன். ஓகே, நான் ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல ஒரு சீட் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் குரூப் கொடுக்குறாங்க. சரி, கொடுத்தாங்களே. 11th அந்த குழந்தை எப்படி படிச்சாங்க கேட்கணுமா வேண்டாமா, பார்க்கணுமா வேண்டாமா, அதையும் விட்டாச்சு. இன்னைக்கு 12th ஸ்டாண்டர்டுக்கு வந்தாச்சு. அதுதான் அடுத்த வருஷம் இந்த நேரத்துக்கு அவர் 12th எழுதியிருப்பாரு. எந்த ஸ்டூடெண்ட் கம்ப்யூட்டர் இன்ஜினியராக ஆகணும் ஆசைப்படுறாங்களோ அந்த ஆசையை மையமாக வைத்து நீங்க அட்மிஷன் கொடுக்குறீங்க. அட்மிஷன் கொடுத்ததோட உங்களுடைய பொறுப்பு போயிடுச்சா? உட்காந்து அந்த குழந்தையோட பேச வேண்டாம்? சரி, என்ன காரணம்? உங்களுக்கு வேண்டி 90,000 உள்ள வந்தாச்சு. எப்படியான அந்த பையன் பாஸ் பண்ணிடுவான். அதுக்கப்புறம் so a school has a larger responsibility. இதற்காகத்தான் 10th முடிச்ச உடனே ஒரு மென்டரிங், ஒரு கவுன்சிலிங், அவங்களை உட்காந்து புரிய வைக்கணும். 8th இருந்தே பேச வேணாமா குழந்தைகளோட? 8th 9th இருந்தே பேசிட்டு பாருப்பா, இந்த ரேட்ல போச்சா உனக்கு சயின்ஸ் குரூப் கிடைக்காது. உங்களுக்கு பணம் உள்ள வரணும்னு எந்த குரூப் கொடுத்துருவீங்களா நீங்க? இந்த பிரச்சனை இன்றைக்கு பல பள்ளிக்கூடங்களில் இருக்கிறது. இதற்கு ஒரு விதத்துல பெற்றோர்களும் காரணம். இப்ப என்னுடைய குழந்தைக்கு தண்ணீர் கண்ட அலர்ஜினா ஏன் அவர் நீச்சல் கத்துக் கொடுக்கணும்? என்னுடைய குழந்தைக்கு பால் போபியா அல்லது அலர்ஜினா ஏன் பால் சம்பந்தப்பட்ட பொருட்களை வாங்கி கொடுக்கணும்? அதே போன்றுதான் அவருக்கு எதுல ஸ்ட்ரெங்தோ அந்த ஸ்ட்ரெங்த் கொடுத்திருக்கணுமா வேண்டாமா? மேத்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் கொடுத்துட்டு ஒண்ணுமே பண்ணாம அந்த அந்த ஸ்டூடெண்ட் ஒரு பயத்தோடு வந்து நிக்கிறாரு. ஐ ஹவ் அண்டர்டேக்கன் மென்டரிங் ஆஃப் தட் ஸ்டூடெண்ட். எதற்காக இந்த பதிவு நான் போடுறேன் அப்படின்னா, எந்த அளவிற்கு கல்வி சாலைகள் வியாபாரமாக ஆகிவிட்டது. அதுக்காக எல்லாருமே அப்படி இருக்காங்கன்னு நான் சொல்லல. ஒருவேளை உங்க குழந்தைகள் போகக்கூடிய பள்ளிக்கூடத்தில் இது போன்ற ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா, பி வெரி வெரி கேர்ஃபுல் வித் தட் ஸ்கூல்.
அதற்காகத்தான் இந்த பதிவு நான் போடுறேன். சரி, குழந்தைகள் 10th மார்க் வாங்கல, அதனால ஐ எம் நாட் ஹோல்டிங் இட் அகெயின்ஸ்ட் தெம், பட் we have to sit with them. 11th and 12th உட்கார்ந்து பேசணும். நீ 10th வரையில உன்னுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருந்தது பாரு, எவ்வளவு நேரம் படிச்ச, அதனாலதான் இந்த குறைவான மார்க். இனிமேலாவது நீ நிறைய படிக்கணும். 11th ஃபுல்லா டைம் இருந்திருக்கு அந்த குழந்தைக்கு. அதை செய்யாம 12th எக்ஸாம் எழுத வச்சு அவன் ஃபியூச்சரே போயிடும் இல்லையா? அதற்காகத்தான் இந்த பதிவு நான் போடுறேன். இந்த பதிவு உங்க மற்ற நண்பர்களுக்கு பயனுள்ளதா இருக்கணும். உடனே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கல்வி சம்பந்தப்பட்டு உங்களுக்கு ஏதாவது குழப்பங்கள் இருந்தா மேல ஒரு வாட்ஸ்அப் நம்பர் போகுது, அந்த நம்பருக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. அதை படிச்சு பார்த்துட்டு அடுத்த எபிசோட்ல நான் இதை கவர் பண்றேன். இது போன்ற எபிசோட்லாம் நாங்க ரிசர்ச் பண்ணி போடுறோம். அதை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க, அப்பதான் அது பல பேர்களுக்கு போய் சேரும். அடுத்த எபிசோட்ல பார்ப்போம்.